நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் நாம் இதுவரை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 76 சர்க்கங்களை முடித்திருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். பாலகாண்டத்திலே மொத்தம் 77 சர்க்கங்கள் தான். இதுவரை 76 முடித்து இன்றோடு நாம் 77வது சர்க்கத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். அதோடு இந்த பாலகாண்டம் முழுவதும் யார் படித்தார்களோ, யார் கேட்டார்களோ, யார் இதற்கு உதவி செய்தார்களோ அத்துணை பேருக்கும் என்ன பலன் கிடைக்கும் என்பதை குறித்து இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆகவே நண்பர்களே, இதுவரை பாலகாண்டம் முழுவதும் நம்மோடு இணைந்து சிந்தித்த அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் காணிக்கையாக்கி கொண்டு இன்றைய இந்த 77வது சர்க்கத்தை சிந்திக்க தொடங்குவோம். அயோத்திக்கு வந்தார்கள். பரசுராமர் அவ்விடத்திலிருந்து சென்றதும் தசரதராமன் மன அமைதி அடைந்து அவ்விடத்தில் யார் கண்ணிலும் புலப்படாமல் இருந்த வர்ணன் கையில் அந்த வில்லையும் பானத்தையும் கொடுத்தார். பின்னர் வசிஷ்டர் முதலான முனிவர்களை வணங்கி கவலையோடு இருக்கும் தந்தையை பார்த்து ரகுநந்தனர் பின்வருமாறு சொன்னார். பரசுராமர் சென்று விட்டார், கவலையை விடுங்கள். தலைவரான தங்கள் அரவணைப்பில் இருக்கும் 4 வகை படைகளும் அயோத்தியை நோக்கி பயணப்படட்டும். மைந்தன் ராமனுடைய சொற்களை கேட்ட மன்னர் தசரதர் ராகவனை 2 கைகளாலும் கட்டி தழுவி உச்சி முகர்ந்தார். பரசுராமர் போய்விட்டார் என்பதை கேட்டு உள்ளம் பூரித்து மகிழ்ந்த மன்னர் தானும் புத்திரர்களும் மறுபிறவி எடுத்ததாகவே கருதினார். விரைவில் அயோத்தி நகரத்தை நோக்கி செல்லும்படி அந்த படைகளுக்கு உத்தரவிட்டார். அழகான கொடி தோரண பாவட்டங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் மங்களகரமான வாத்தியங்களின் ஒளி நிரம்பியதும் நீர் தெளிக்கப்பட்ட சீரான அரச பாட்டைகளின் உடையதும் மலர் குவியல்களை இறைக்கப்பட்டதும் மன்னரின் வருகையால் மலர்ந்த முகத்தோடு விளங்குகின்ற ஊர் மக்களாலும் ஆசீர்வாத கோஷங்கள் எழுப்புகின்றவர்களாலும் நிரம்பியதும் கூட்டம் கூட்டமாக மக்கள் அணி செய்து கொண்டிருந்ததுமான அயோத்தி நகரத்திற்குள் மன்னர் பிரவேசித்தார். நகர பொதுமக்களும் நகரத்தில் வசித்து கொண்டிருந்த அந்தன பெரியோர்களும் சிறிது தூரம் முன்னேயே சென்று வரவேற்க திருவளர் நாயகர்களான புதல்வர்கள் பின்தொடர பெரும் புகழ் கொண்ட மன்னர் இமாலயம் போல் விளங்கிய தனக்கு பிரியமான தன் மாளிகைக்குள் பிரவேசித்தார். எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றும் வசதிகளுடன் கூடிய மாளிகையில் தன் உற்றார் சுற்றத்தாரோடு மகிழ்ச்சியுடன் இருந்தார் மன்னர். கௌசல்யையும் சுமித்ரேயும் நல் இடையாளான கைகேயையும் மற்றுமுள்ள அரசர பத்தினிகளும் மருமகளுடன் பேசி பழகுவதில் மூழ்கி போனார்கள். பெரும் பாக்கியசாலியான சீதையையும் புகழ்கொண்ட ஊர்மிளையையும் மற்றும் குஜத்வஜருடைய 2 பெண்களையும் மன்னரின் பத்தினிகள் அன்புடன் வரவேற்று அழைத்துச் சென்றார்கள். வெண்பட்டு புடுத்தி கொண்டு சோபையுடன் விளங்கிய அவர்கள் அனைவரும் மாளிகைக்குள் இருந்த தேவாலயங்களில் மங்கள சொற்களால் தெய்வங்களை வழிபட்டார்கள். அந்த அரச குமாரிகள் வணங்கத்தக்கவர்களை வணங்கினார்கள். அவர்கள் தனிமையில் கணவன்மார்களோடு கூடியவர்களாய் மகிழ்ச்சியுடன் இன்பம் அனுபவித்தார்கள். கனிவான உள்ளம் படைத்த அரசகுமாரர்கள் உலகில் நிகரற்ற வீரியம் படைத்தவர்களாக, மனைவிகளை அடைந்தவர்களாக, அஸ்திர சஸ்திர பிரயோகத்தில் வல்லுநர்களாக, செல்வ செழிப்புடையவர்களாக, நல்ல நண்பர்களுடன் கூடியவர்களாக இருந்து வந்தார்கள். அறம் அறிந்த ஆண் ஏறுகளான அவர்கள் தந்தைக்கு பணிவிடை செய்து கொண்டு உரிய காலங்களில் தம் குருமார்களை மகிழ்வுறச் செய்தார்கள். சிறிது காலம் சென்றபின் மன்னர் தசரதர் தன் மகனும் கைகேயின் மைந்தனுமான ரகுநந்தனை பரதனிடம் கூறினார். பிள்ளாய், கேகய மன்னரின் புதல்வனும் உன்னுடைய மாமனுமான யுதாஜித் உன்னை அழைத்து கொண்டு போவதற்காக இங்கே தங்கியிருக்கிறார். தசரதர் இவ்வாறு சொன்னதும் கைகேயின் மைந்தன் பரதன் சத்ருக்கனுடன் கேகய நாடு செல்வதற்கு ஆயத்தமானார். சூரனான அவன் தந்தையிடமும்
யாருக்கும் துன்பம் தராத ராமனிடமும் தாய்மார்களிடமும் விடைபெற்று கொண்டு சத்ருகனுடன் சென்றார். மன்னிக்கவும், தாய்மார்களிடமும் விடைபெற்று கொண்டு சூரனான அவன் தந்தையிடமும் யாருக்கும் துன்பம் தராத ராமனிடமும் தாய்மார்களிடமும் விடைபெற்று கொண்டு சத்ருகனுடன் சென்றார். மனம் மகிழ்ந்த யுதாஜித் பரதனோடு சத்ருகனையும் அழைத்து கொண்டு கேகய நாட்டில் தன் நகரத்திற்குள் பிரவேசித்தார். அவர்களை கண்டு அவனுடைய தந்தை மிகவும் சந்தோஷப்பட்டார். பரதன் சென்றதும் ராமனும் பலசாலியான லக்ஷ்மணனும் தெய்வத்திற்கு ஒப்பான தந்தைக்கு தேவைப்பட்ட பணிவிடைகளை செய்து வந்தார்கள். அற வடிவினரான ராமன் தந்தையின் கட்டளைகளை சிறமேற்கொண்டு நகர மக்களின் நல்வாழ்விற்கும் மகிழ்ச்சிக்கும் தேவையான பணிகளை செய்து வந்தார். மிகுந்த கவனத்துடன் அன்னைகளுக்கு தேவையான பணிவிடைகளையும் குருமார்களுக்கு உகந்த பணிவிடைகளையும் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ப செய்து வந்தார். இவ்வாறு ஸ்ரீராமனின் நற்குணங்களால் தசரதர் திருப்தி அடைந்தார். அந்தணர்கள், பட்டணத்து ஜனங்கள், நாட்டு மக்கள் ஆகிய அனைவரும் அவ்வாறே மனம் மகிழ்ந்தார்கள். பிராணி வர்க்கங்களுக்கு எவ்வாறு பிரம்மதேவர் மிகவும் போற்றுதலுக்கு உரியவரோ அவ்வாறே மிக புகழ்பெற்ற வீண் போகாத பராக்கிரமத்தை உடைய மிக அருமையான குணங்களை பெற்ற ஸ்ரீராமன் 4 குமாரர்களில் மிகவும் அன்புக்குரியவராக இருந்தார். ஸ்ரீராமன் சீதையுடன் பல ஆண்டுகள் சுகமாக இருந்தார். அன்புள்ளம் கொண்ட அவர் எப்போதும் அவளிடம் அன்பு கொண்டவராகவே தன் மனத்தில் இடம் கொடுத்திருந்தார். ஸ்ரீராமனுக்கு பிரியமான சீத்தை அவள் தந்தையால் மனம் ஒப்பி கொடுக்கப்பட்டவள் என்பதாலும் அவளுடைய நற்குணங்களாலும் பேரழகினாலும் கவரப்பட்டாள். அவளிடம் மேலும் மேலும் அன்பு வளர்ந்து கொண்டே இருந்தது. அவளுடைய இதயத்தில் அவள் கணவருக்கு அவளிடம் இருந்ததைப் போல் 2 மடங்கு பிரியம் இருந்தது. மனதிற்குள் இருந்தவைகளும் வெளியில் சொல்லப்பட்டவைகளுமான எல்லா விஷயங்களையும் அவருடைய இதயங்கள் பரஸ்பரம் புரிந்து கொண்டன. தேவதைகளுக்கு ஒப்பான ரூப லாவண்யம் பெற்றவளும், ஜனகர் புதல்வியும், மிதிலையில் தோன்றியவளும், லக்ஷ்மி தேவியின் தோற்றப்பொலி உள்ளவளுமான சீதை மென்மேலும் அவருடைய அன்புக்குரியவளானாள். ராஜ ரிஷியின் புதல்வரான அந்த ஸ்ரீராமன் மிகவும் மனம் கவர்பவளும் பேரன்பு கொண்டவளும் மிகச் சிறப்பான அரசரின் கன்னிகையுமான அவளுடன் சேர்ந்து மிகுந்த சோபையுடன் விளங்கிய திருக்காட்சி தேவாதி தேவனும் எங்கும் நிறைந்தவருமான மகாவிஷ்ணு லக்ஷ்மியோடு சேர்ந்திருப்பதைப் போல் இருந்தது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 77வது சர்க்கம் முற்றிற்று. பாலகாண்டமும் இதோடு முற்றிற்று. அதோடு அதன் பாலகாண்டத்துடைய பயனை நாம் சிந்திப்போம். பாலகாண்டம் முழுமையும் யார் ஒருவர் படிக்கிறார்களோ, பாடமாக படிக்கிறார்களோ, அல்லது யார் கேட்கிறார்களோ, அல்லது கதையாக யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நிறைவான மக்கட்பேறு, அனைத்து வியாதிகளும் நீங்கள், மனைவி மக்களால் ஏற்படும் கலக நாசம் மற்றும் இந்த பிரபஞ்ச பொருட்களாலும் இறைவனாலும் நலன் பெருகுதல் போன்ற பயன்கள் உண்டாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்லோகம் 13 ஸ்கந்த புராணத்தில் ஸ்லோகம் 13 பாலகாண்டம் படிப்பதாலும் பாலகாண்டம் கேட்பதாலும் என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை குறித்து குறிப்பிடும்போது, மக்கட்பேறு, அனைத்து வியாதிகளும் நீங்கள், மனைவி மக்களால் ஏற்படும் கலக நாசம், நலன் பெருகுதல் ஆகியவை அதன் பலனாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் அன்பு நண்பர்களே, நமக்கு இதில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து நலன்களும் கிடைக்க வேண்டும். இதனை முழுமையாக பயணித்து கேட்டவர்கள் அனைவருக்கும் சர்க்கம் 1 சர்க்கம் 77வது சர்க்கம் வரை யார் ஒருவர் பின்தொடர்ந்துள்ளார்களோ அவர்களுக்கு சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும். அவருடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் நிறைவான மக்கட்பேறு பெற்று அவர்கள் சத்புத்திரர்களாக இந்த உலகத்தில் வாழட்டும். அதற்கு பிறகு அவர்களுடைய மனைவியோடோ
பெண்கள் கேட்டிருந்தால் அவருடைய கணவனோடோ எந்தவித மனக்கோளாறுகளும் இல்லாமல், மனக்கலகங்கள் இல்லாமல், குடும்ப கலகங்கள் தீர்ந்து மென்மேலும் அவர்கள் அன்பொத்த நல்ல தம்பதியர்களாக ஆகட்டும். அதனோடு சுற்றத்தார்கள், மக்கள் போன்றோர்களால் அவர்களுக்கு நன்மையே விளையட்டும். செய்வினை தீய சக்திகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கட்டும். அதேபோல இந்த நாட்டில், இந்த சமூகத்தில், இந்த உலகத்தில், இந்த மண்ணில் அமர்ந்து ஸ்ரீ ராமாயணம் படித்ததனால் இந்த மண்ணை சுற்றிலும் ராமராஜ்யமே உருவாகட்டும். இந்த உலகம் முழுவதும் ஸ்ரீ ராமராஜ்யமே உருவாகட்டும். எல்லோரும் பிறரிடமும் அன்பு பாராட்டுவோம், நாமும் பிறரிடம் அன்பு பாராட்டுவோம். அந்த வகையிலே இந்த உலகம் முழுவதும் ராமராஜ்யம் பெருகி ராமராஜ்யத்தின் விதை ஆங்காங்கே முளைத்து எல்லோரும் ராமராஜ்யத்தில் எப்படி நன்மையானவர்களாக, நல்லவர்களாக நன்மையே விளைந்ததோ அதுபோல் இந்த உலகம் முழுவதும் வாழ்வோம் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இப்போது நம்முடைய பொது பிரார்த்தனையையும் இங்கு நாம் சொல்ல விழைவோம். வான்முகில் வளாது பெய்க, மழை வளம் சுரக்க, மன்னன் கோன்முகில் அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றபம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி, மேன்மைகொள் சனாதன நீதி, மேன்மைகொள் தர்ம நீதி விளங்குக உலகமெல்லாம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமல் படிமுன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். எல்லோருக்கும் நன்மையே விளைக, எல்லோருக்கும் நலமே விளைக. 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.